ஒண்ணுமே இல்ல. ஐயோ இன்னொன்னு ஏஆர் ரகுமான் பிஜிஎம்மா அது மார்ச் பாஸ் போடுவாங்க பார்த்தா, லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பிஜிஎம் போட்டு இருக்காரு. இது ஏஆர் ரகுமான் சாராடான்ற டவுட்டுக்கே நம்ம லாஸ்ட்ல வந்துட்டோம். சுத்தமா நல்லாவே இல்லை. என்னது ஸ்டார்டிங்ல நாயகன் படத்தை வச்சுதாங்க வராங்க. அது சிம்பு யாருன்னு காட்டுறதுக்காக. மற்றபடி ஒண்ணுமே அந்த படத்துல ஒண்ணும் இல்ல. த்ரிஷா நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறைகள்லாம் எதுவுமே வைக்கல. நீ ஆசைப்பட்டது எல்லாமே அதுல மணிரத்னம் சாரியா சிம்பு வந்து எல்லா படத்தையும் சாவடிக்கிறான்னு தெரியல. அது வந்து என்னால ஏத்துக்க முடியல. செக்கச்ச வந்த வரவங்களும் சாவடிச்சிருக்காங்க, இப்படியே சாவடிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஆக்சுவலா செக்கச்ச வந்த வானம் மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. பட் என்னன்னா ஒரு எங்க சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ற விதம், அதெல்லாம் வந்து கண்டிப்பா நெயில் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சார் அந்த வகையில சாட்டிஸ்ஃபை பண்றாரு. பட் கதை இல்லையே. ஏங்க சொந்தக்காரனுக்குள்ளேயே வளர்த்தவனுக்குள்ளேயே தான் கதையை அச்சுக்கிறீங்களே தவிர்த்து தேர்ட் பர்சனுக்குள்ள கதையை டைவர்ட்டே பண்ணல. எனிமே யாருன்றதே தெரியல, வில்லன் யாருன்றதே தெரியல. லாஸ்ட்ல பார்த்தா சிம்புவும் கமல் சாரும் அச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் வில்லன்னு சொல்லிக்கிறாங்க.